சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராம்குமார் இன்று புழல் சிறையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று மாலை அவர் மின்சார ஒயரை கடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அங்குள்ள மருத்துவமனையில், அதாவது புழல் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மயக்க நிலையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்போது வந்து கொண்டிருக்கிறார். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவர்களும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இன்னும் சில நாட்களில், அதாவது இன்னும் 3-4 நாட்களுக்குள் அவர் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, சுவாதி படுகொலை வழக்கில் கதன ராம்குமார் சிறை தற்கொலை முயற்சி என தகவல் வெளியா இருக்கு. தொடர்பாக காவல்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்க, அவர்கள் என்ன மாதிரி விசாரணை தற்போது ஆரம்பிச்சிருக்காங்க? தொடர்பாக ஏற்கனவே ராம்குமார் மீது குற்றப்பத்திரிகையை விரைந்து தாக்கல் செய்வதற்காக நுங்கம்பாக்கம் போலீசார் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதுதான் அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6வது முறையாக அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வாரத்தில், அதாவது இந்த 3-4 நாட்களுக்குள் அவர் மீதான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையை நுங்கம்பாக்கம் போலீசார் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். இன்னும் 3-2 ஆவணங்கள் மட்டுமே சமர்ப்பிப்பதற்கான காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஆவணங்கள் கிடைத்தவுடன் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வழக்கறிஞர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். கைது செய்யப்படும் போது, அதாவது சொந்த ஊரில் செங்கோட்டையில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். அப்போதும் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது 2வது முறையாக தற்கொலை முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். முதல் முறையாக தற்கொலை முயற்சியில் ஈடுபடும் போது அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது, காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒருமுறை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். எனவே என்ன காரணம் என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட பிறகு அதன் விவரங்களை காவல்துறை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பிரமணி, ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் இது குறித்து ஏதேனும் விளக்கம் அளிச்சிருக்கிறாரா? இது தொடர்பாக விளக்கத்தை பெறுவதற்காக ராம்குமார் தரப்பு வழக்கறிஞரை நாம் தொடர்பு கொள்ள முயன்றோம். ஆனால் அவர் தொடர்பு கொள்ள இயலவில்லை. இந்த வாரத்தில் அவர் தொடர்பான வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான வழக்கு வர இருக்கிறது. எனவே அது தொடர்பாக இவர் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் ராம்குமாரை சிறையில் சென்று யார் பார்த்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை சிறை காவலர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட அந்த சம்பவம் குறித்து புழல் போலீசார் தான் விசாரணை நடத்துவார்கள். எனவே அந்த பட்டியலை சிறைத்துறை காவலர்களிடம் புழல் போலீசார் பெற்றுக் கொள்வார்கள். அதை வைத்து விசாரணை நடத்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனால் தற்கொலை முயற்சிக்கான காரணம் என்ன என்பது தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் இது ஒரு முக்கியமான ஒரு வழக்கு என்று காவல்துறை கருதுகிறார்கள். எனவே இவர் தற்கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையினால் சிறை கைதிகளுக்கான வார்டுகள் இருக்கிறது. எனவே அங்கே கொண்டு வந்து அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, தொடர்ந்து மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்த கம்பியை கடித்து ராம்குமார் தற்கொலை முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அதுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறார். நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அது குறித்த விவரங்கள் எதுவும் இருக்கிறதா? சம்பவம் நடந்தவுடன் உடனடியாக புழல் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சிறைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயக்க நிலையில் இருப்பதாக சிறைத்துறை காவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவருக்கு மேல் சிகிச்சை தேவைப்படுகிறது. எனவே அதற்காகத்தான் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு தற்போது அவர் கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரது உடல்நிலை முழுமையான விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட பிறகு அது தொடர்பாக மருத்துவர்கள் இந்த தகவல்களை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காவல்துறையும் இது தொடர்பான விரிவான தகவல்களை இதுவரை அளிக்கவில்லை. மருத்துவமனைக்கு வந்த பிறகு அது தொடர்பான விவரான தகவல்கள் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பிரமணி, இது தொடர்பாக சிறைத்துறை அதிகாரிகள் தரப்பில் விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது?
சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக நடந்திருக்கிறதாக தெரிகிறது. எனவே யாரோட கவனக்குறைவு காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்படும். ஏனென்றால் ஒரு கைதி சிறையில் இருக்கக்கூடிய கைதி இது போல தற்கொலை முயற்சியில் ஈடுபடக்கூடிய சம்பவம் அங்கு இருக்கக்கூடிய கவனக்குறைவு காரணமாகத்தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. எனவே யாரோட கவனக்குறைவு, அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதா என்ற கோணங்களில் சிறைத்துறை உயரதிகாரிகள் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். எனவே அந்த நேரத்தில், அதாவது எந்த வார்டில் இவர் அனுமதிக்கப்பட்ட எந்த சிறை கைதிகள் வார்டில் இவர் இருந்தாரோ அங்க இருக்கக்கூடிய காவலரிடம் சிறைத்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் நடக்கும் போது யார் யார் பணியில் இருந்தார்கள் என்ற கோணங்களிலும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சுப்பிரமணி, ராம்குமார் மின்சாரம் பாய்ந்து கொண்ட கம்பியை கடித்து தான் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இது சிறை வளாகத்துக்குள்ளே, சிறை அறைக்குள்ளே நடந்ததா, அல்லது இதுக்கான காரணம் என்ன? அதாவது அஜாக்கிரதை காரணமாக இப்படி சம்பவம் நிகழ காரணமா இருக்கலாமா? அதற்கான முழுமையான தகவல்களை சிறைத்துறை அதிகாரிகளோ சரி, காவல்துறையோ சரி இதுவரை அந்த விளக்கத்தை இதுவரை அளிக்கவில்லை. சம்பவம் நடந்த பிறகு அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக சிறைத்துறை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அவருக்கு மேல் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு ராம்குமார் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் நிகழ்ந்தது எப்படி என்பது தொடர்பான விரிவான ஒரு விசாரணை, அதாவது சிறைத்துறை அதிகாரிகள் நடத்துவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. சிறைத்துறை அதிகாரிகள்ட்ட இது குறித்து நீங்க பேசிருக்கீங்களா? அவங்க ஏதேனும் விளக்கம் அளிச்சிருக்காங்களா? நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்களா? சிறைத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நாம் இது தொடர்பான விளக்கத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம். ஆனால் அவர்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் விசாரணை, அதாவது இந்த சம்பவம் நிகழ்ந்தவுடன் என்னென்ன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற பணியில் அவர்கள் இருக்கிறார்கள். இது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட பிறகு இதற்கான உரிய விளக்கத்தை அவர்கள் அளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பிரமணி, இந்த சுவாதி படுகொலை வழக்கு பின்னணி பற்றி சொல்லுங்க. அதன் பின்னர் நடந்த விவரங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியர் சுவாதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 24/6/2016 அன்று சுவாதி படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராம்குமாரை 1/7/2016 அன்று கைது செய்தார்கள். அதன் பிறகு சென்னைக்கு அவர் அழைத்து வரப்பட்டார். 4/7/2016 அன்று அவர் அழைத்து வரப்பட்டார். அதன் பிறகு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஏனென்றால் அவர் கைது செய்யப்படும் போது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். தன்னுடைய கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்போது நேரடியாக எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் கோபிநாத் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து நீதிமன்ற காவல் உத்தரவு பிறப்பித்தார். அதன் அவர் புலன்சிறையில் அடைக்கப்பட்டார். அதே போல போலீஸ் காவல் 3 நாட்கள் போலீஸ் காவலில் அவர் எடுக்கப்பட்டார். அவரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது இந்த சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக. இந்த நிலையில் அவர் அதன் தொடர்ச்சியாக மீண்டும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புலன்சிறையில் அடைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 6 முறை அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வாரத்திற்குள் அவர் மீதான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் நுங்கம்பாக்கம் போலீசார் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்தில், அதாவது 3-4 நாட்களுக்குள் அதற்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடந்து வருவதாக காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இவருக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டுவதற்கான காவல்துறையினர் பல்வேறு கட்ட நடவடிக்கையில் இறங்கினார்கள். சிறையிலேயே வைத்து அவரை வீடியோ பதிவு எடுக்கப்பட்டது. தடய அறிவியல் துறையினருக்கு அந்த வீடியோ பதிவு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கை ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நேரடி சாட்சியங்கள், அதாவது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வைத்து இந்த வழக்கு தொடர்பாக நேரடி சாட்சியங்களை காவல்துறையினர் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் சாட்சியங்கள் ஆஜராகி ரகசிய வாக்குமூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குமூலமும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி கட்டமாக குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் செய்வதற்கான பணி இன்னும் இருக்கிறது. எனவே இந்த வாரத்திற்குள் இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக
இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ராம்குமாரை மீண்டும் நீதிமன்றத்திற்கு வரவழைத்து குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்படும். அதன் பிறகு இந்த வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இதற்காகத்தான் காவல்துறை அரசு தரப்பு வழக்கறிஞராக கோபிநாத் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் இந்த தொடர்பான அனைத்து விவரங்களையும் சேகரித்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர்தான் இந்த ராம்குமார் தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார். சத்யா.